இப்போ வெளியில் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் UVW. இது இந்த சர்க்கிளுக்குள்ளேயே இல்லை. இதே தீட்டாவை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது 90. அதனால் இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். 3 ஆங்கிளும் சேமாக இருக்கும். இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா, இது 90. இது தீட்டா 90 மைனஸ் தீட்டா, இது 90. ஸோ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறத அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். தீட்டாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஹைபாட்டானியஸ்னு எடுத்துக்கிறேன். அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைபாட்டானியஸ். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது OFBAவும் UVWவும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸுங்கிறதுனால இதை பயன்படுத்தி சைன் டிவைடட் பை ஆப்போசிட் 1 டிவைடட் பை ஹைபாட்டானியஸ்னு எழுதுகிறேன். அப்போ சைன் டீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டானியஸுங்கிற ஃபார்முலா கிடச்சிரும். அதே மாதிரி கோசைன் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு 1 டிவைடட் பை ஹைபாட்டானியஸ்னு எழுதுகிறேன். அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டானியஸ்னு எழுதிக்கலாம். இதில் டேஞ்சண்ட்டுக்கான ஃபார்முலாவை சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டாவிலேருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். சீக்கண்ட் டீட்டாக்கான ஃபார்முலாவை 1 டிவைடட் பை காஸ் டீட்டாவிலேருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஹைபாட்டானியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். கோசீக்கண்ட்டுக்கான ஃபார்முலாவை 1 டிவைடட் பை சைன் டீட்டாவிலேருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஹைபாட்டானியஸ் டிவைடட் பை ஆப்போசிட். காட் டீட்டாவுக்கான ஃபார்முலாவை காஸ் டீட்டா பை சைன் டீட்டாவுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட்னு எடுத்துக்கலாம். பேசிக் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாங்கிறது இந்த 9 ஃபார்முலா தான். சைன் டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டானியஸ். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டானியஸ். இது ரெண்டும் பேசிக் ஃபார்முலாஸ். tan theta that is equal to sin theta divided by cos theta. இது இந்த ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். secant theta that is equal to 1 divided by cos theta. cosecant theta that is equal to 1 divided by sin theta. cot theta that is equal to 1 divided by tan theta. இந்த மூணும் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா. sin square theta plus cos square theta that is equal to 1 plus tan square theta that is equal to secant square theta, 1 plus cot square theta that is equal to cosecant square theta. இந்த மூணும் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நாம் டெரைவ் பண்ண ஃபார்முலா. இது மூணும் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி வர்ற ஃபார்முலா. இது மூணும் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா. இது ரெண்டும் பேசிக் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து tan theta நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இந்த மொத்தம் 9 ஃபார்முலாஸ் தான் பேசிக் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாஸ். இதை வச்சு தான் இதுக்கப்புறம் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இந்த 9 ஃபார்முலாவிலேருந்து தான் ட்ரிகனாமெட்ரிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது.